Hi friends, welcome to Law Cravings. இன்னைக்கு நம்ம BNSல பிரைவேட் டிஃபென்ஸ் உடைய கண்டினியூவேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். செக்ஷன் 41 இருந்து 44 வரைக்கும் ப்ராப்பர்ட்டியை பாதுகாக்கிறதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட தற்காப்பு உரிமைகள் என்னென்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் அதை தான் பார்க்க போறோம். இதோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் சேனலோடைய டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செக்ஷன் 41 when right of private defense of property extend to causing death. அதாவது ஒரு சொத்தை பாதுகாப்பதற்காக கொடுக்கப்பட்ட தற்காப்பு உரிமை அது மரணம் வரையும் விளைவிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்தெந்த நேரத்துல மரணம் வரைக்கும் நீடிக்கும்னு சொல்றாங்க. It extend to death or any harm with subject to section 37. அதாவது செக்ஷன் 37ல சொல்லியிருக்க சில கட்டுப்பாட்டுகளுக்கு உட்பட்டு ஒருவர் தன்னுடைய ப்ராப்பர்ட்டியை பாதுகாத்து கொள்வதற்காக மற்றவருக்கு ஒரு காயம் விளைவித்தாலோ அல்லது ஒரு மரணம் விளைவித்தாலோ சொல்லியிருக்க இந்த அஃபென்ஸ் நடக்கும் பொழுது ப்ராப்பர்ட்டியை பாதுகாத்து கொள்றதுக்காக டெத் ஆர் எனி ஹார்ம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும்னு சொல்றாங்க. வரி பி ஹவுஸ் பிரேக்கிங் அட் நைட், இரவில் கொள்ளையிடுதல். பில்டிங், டென்ட், வெசல், ஹியூமன் டுவெல்லிங், அதாவது மனிதன் வாழும் இடம் அல்லது கட்டிடம், இந்த இடத்துல மிஸ்சிஃப் பை ஃபயர், அதாவது ஃபயர் இட்டாலோ இந்த இடத்துல எரிக்க வந்தாலோ அல்லது பிரைவேட் டிஃபென்ஸ் நாட் யூஸ்ட் இட் மே காஸ் டெத் ஆர் கிரீவியஸ் ஹர்ட் பை. வேலை பிரைவேட் டிஃபென்ஸை யூஸ் பண்ணலைன்னா தெஃப்ட் ஆயிடும், அந்த ப்ராப்பர்ட்டி திருடு போயிடும், மிஸ்சிஃப் ஆயிடும் அல்லது ட்ரெஸ்பாஸ், யாராவது அத்துமீறி நுழைவாங்க அப்படின்னு இருக்கிற சூழ்நிலையில நம்ம பிரைவேட் டிஃபென்ஸ் டெத் ஆர் எனி ஹார்ம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு செக்ஷன் 41ல சொல்றாங்க. செக்ஷன் 42 when such right extend to causing any harm other than death. எப்பொழுது இந்த பிரைவேட் டிஃபென்ஸ் மரணத்தை தவிர வேறு தீங்கை விளைவிக்கிற அளவுக்கு அந்த பிரைவேட் டிஃபென்ஸ் நீடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இஃப் எனி அஃபென்ஸ் அதர் தென் மென்ஷன்ட் இன் செக்ஷன் 41, இப்போ செக்ஷன் 41ல படிச்சோம் ப்ரீவியஸ் செக்ஷன். ஸோ அதுல சொல்லியிருக்க அந்த அஃபென்ஸ் நடக்காம வேறு ஒரு அஃபென்ஸ் நடக்குது, நம்ம ப்ராப்பர்ட்டியை பாதுகாக்கும் பொழுது மற்றவங்க ஒரு அஃபென்ஸ் செய்யறாங்க, அது மேல சொல்லியிருக்க அந்த அஃபென்ஸ் தவிர வேற அஃபென்ஸ் நடக்கும் பொழுது அப்போ நம்ம இந்த மரணத்தை ஒரு பிரைவேட் டிஃபென்ஸை யூஸ் பண்ணாம அதை தாண்டி எனி ஹார்ம் நம்ம யூஸ் பண்ணாலும் அது குற்றமாகுதுன்னு சொல்றாங்க. கமிட்டட் ஆர் அட்டெம்ப்ட் டு கமிட், ஒருவேளை அஃபென்ஸ் செய்தாலோ அல்லது அட்டெம்ப்ட் டு கமிட் பண்ணாலோ, அதாவது டிஃபென்ஸ் டஸ் நாட் எக்ஸ்டெண்ட் டு டெத் extend to any harm with subject to section 37. செக்ஷன் 37ல சொல்லியிருக்க கட்டுப்பாட்டுகளுக்கு உட்பட்டு அவங்க மேல சொன்ன அந்த அஃபென்ஸுக்கு பதிலா வேற ஏதாவது அஃபென்ஸ் செய்தாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி நம்ம டெத் தவிர நம்ம தற்காப்பு உரிமையில யூஸ் பண்ணாலும் அது குற்றம் இல்லைன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 43 commencement and continuance of ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. அந்த சொத்திற்கான ஒரு பிரைவேட் டிஃபென்ஸ் எப்போ தொடங்கி எப்போ கண்டினியூஸ்ல இருக்கும்னு கேக்குறாங்க. கமென்சஸ் எப்போ தொடங்குதுன்னா அப்ரிஹென்ஷன் ஆஃப் டேஞ்சர் டு ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு டேஞ்சர் நடக்க போகுதுன்னு சொல்லி நமக்கு ஒரு அச்சம் வரும்பொழுதுல இருந்து அது கமென்ஸ் ஆகும்னு சொல்றாங்க. கண்டினியூஸ் பிரைவேட் டிஃபென்ஸ் எப்போ கண்டினியூல இருக்கும்னு சொல்றாங்க. அகைன்ஸ்ட் தெஃப்ட் டில் தி அஃபெண்டர் ரீட்ரீட். தெஃப்ட்ல ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒருத்தர் திருடி கொண்டு போயிட்டாரு அப்படின்னு நிறைய வரும்போது அதுல இருந்து தொடங்கும். அசிஸ்டன்ட் ஆஃப் பப்ளிக் அத்தாரிட்டி ஆப்டென்ட், ஒரு பப்ளிக் அத்தாரிட்டி கிட்ட இருந்து நமக்கு உதவி கிடைக்கிற வரைக்கும் அது கண்டினியூவேஷன்ல இருக்கும். ப்ராப்பர்ட்டி ரெக்கவர்டு, அந்த ப்ராப்பர்ட்டி அதை திருடு போன ப்ராப்பர்ட்டி திரும்ப நம்ம கிட்ட வர வரைக்கும் அது கண்டினியூவேஷன்ல இருக்கும்னு சொல்றாங்க. அகைன்ஸ்ட் ராபரியிலயும் அஃபெண்டர் காஸ் ஆர் அட்டெம்ப்ட் டு காஸ் ஆர் ஃபியர். அஃபெண்டர் அதாவது ராபரி செய்பவர் டெத், ஹர்ட், ராங்ஃபுல் ரெஸ்ட்ரெயின்ட், அதாவது மரணமோ அல்லது ஏதாவது ஒரு காயமோ, ராங்ஃபுல் ரெஸ்ட்ரெயின்ட் நம்மளை தடுத்து வைத்தல், இந்த 3 அஃபென்ஸை அவங்க செய்யறாங்க இல்லது செய்யறதுக்கு அட்டெம்ப்ட் பண்றாங்க, இல்ல அவங்க செய்ய போறாங்கன்னு நமக்கு சொல்லி ஒரு பயம் வருது அப்படின்னும் போது அந்த நேரத்துல இருந்து நமக்கான தற்காப்பு உரிமை தொடங்குது. அகைன்ஸ்ட் கிரிமினல் ட்ரெஸ்பாஸ், நுழைதல், நம்ம ப்ராப்பர்ட்டியில குற்றவாளி எப்போ அத்துமீறி நுழையிறாரோ அதுல இருந்து நமக்கான தற்காப்பு உரிமை தொடங்குது. அகைன்ஸ்ட் ஹவுஸ் பிரேக்கிங், நம்ம வீடை ஆஃப்டர் சன்செட் பிஃபோர் சன்ரைஸ்க்கு முன்னாடி, அதாவது நைட்ல ஒருவர் ஹவுஸை ட்ரெஸ்பாஸ் பண்றாங்க, நம்ம வீட்டுல அத்துமீறி நுழையிறாங்கன்னு நமக்கு தெரிய வரும்போது அதுல இருந்து நமக்கு தற்காப்பு உரிமை தொடங்குதுன்னு சொல்றாங்க. செக்ஷன் 43. செக்ஷன் 44ல என்ன சொல்றாங்கன்னா ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் அகைன்ஸ்ட் டெட்லி அசால்ட் when there is
ரிஸ்க் ஆஃப் ஹார்ம் டு இன்னசென்ட் பர்சன். ஒரு ப்ராப்பர்ட்டியை பாதுகாப்பதற்காக கொடுத்த ஒரு பிரைவேட் டிஃபென்ஸ். அது இன்னசென்ட் பீப்புளை நம்ம ஹர்ட் பண்ணாலும் அது குற்றமாகாது, அது ஒரு பிரைவேட் டிஃபென்ஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். அது எந்தெந்த சூழ்நிலையில சொல்லலாம்னா, ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் எக்ஸ்டெண்ட் அகைன்ஸ்ட் அசால்ட். இது ஒரு தாக்குதல் நடக்கும் பொழுது அதுல நமக்கு டெத் நேரிடும் அப்படின்னு சொல்லி ஒரு அச்சம் இருக்கும் பொழுது அதன் மூலமா நீங்க ஒரு இன்னசென்ட் பீப்புளை ஹர்ட் பண்ணாலோ அது தற்காப்பு உரிமையில எடுத்துக்கலாம். த டிஃபெண்டர் மே டேக் த ரிஸ்க் ஆஃப் ஹார்ம் டு இன்னசென்ட். உங்களுக்கு வர அந்த தாக்குதல் இந்த ரிஸ்க் எடுத்தாதான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கிற சூழ்நிலையில ஒரு இன்னசென்ட் பர்சனை ஹர்ட் பண்ணாலும் அது தற்காப்பு உரிமை தான் சொல்றாங்க. இதுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம் வாங்க. இல்லஸ்ட்ரேஷன் ஏ ஒரு பர்சன் மாப் குரூப் ஆஃப் பீப்புள் ஏவை அட்டாக் பண்ணும்போது அவர் தன்னை காத்துக்கிறதுக்காக கும்பலை நோக்கி ஷூட் பண்றாரு. அப்போ அது ஒரு குழந்தை மேல அந்த புல்லட் போய் விழுந்து அந்த குழந்தை இறந்து போயிடுது. அவர் அந்த தற்காப்பு உரிமை இங்க பயன்படுத்தினது அவரை காப்பாத்திக்கிறதுக்காக தான். அந்த குழந்தைய ஹர்ட் பண்ணணும்னு இல்லை. அவர் ஷூட் பண்ணலன்னா அவர் மர்டர் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி அவர் இங்க தற்காப்பு உரிமையை பயன்படுத்தினது தவறில்லைன்னு சொல்றாங்க. ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், பிரைவேட் டிஃபென்ஸ் இதோட முடியுது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.